வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் பிளானை 2025 சீக்கிரம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஒரு வழியாக பிடிஎஃப் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இன்றைக்கி வீடியோவும் மேக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஆக்சுவலாக பழைய விஷயங்கள் என்னென்ன இதில் இருக்குது, புதுசாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன், இந்த டைரி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறதுனால நம்ம ஒவ்வொரு பேஜையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எப்படி வரவு செலவு எழுதுறது, சேவிங்ஸ் நோட் பண்ணுறது எல்லாமே இதில் அப் டு டேட் கொடுத்துருக்கேன். மெயினாக பட்ஜெட்டு சேவிங்ஸ் இல்லாமல் மெயினாக இந்த தடவை மெனு பிளானர் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்னென்ன கோல்ஸ் நம்மளோட கோல்ஸ் எழுதி வச்சுக்கிறதுக்கு, நோட்ஸ் எழுதி வச்சுக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் ஜான்வரி ஸ்டார்டிங்கில் டிசம்பர் எண்டில் என்ன மாதிரி நம்ம கோல்ஸ் சேஞ்ச் ஆகுது எல்லாம் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக தனியாக ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். வாங்க நம்ம ஒன்றொன்னையாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ டைரியோட ஃபஸ்ட்டு பேஜில் பார்த்திங்கன்னா ஜான்வரி 2025லேருந்து ஆரம்பிக்குது. இதில் பாருங்கள், இன்கம் 1, 2, 3 இது வழக்கம் போல் தான். உங்களோட இன்கம் என்னங்கிறத இது எழுதுங்க. நீங்கள் மோர் தென் 1, 2 இன்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் இன்கம் 1, இன்கம் 2, இன்கம் 3 நான் மேக்ஸிமம் 3 கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒவ்வொன்றிலையும் எவ்வளவு வருமானம் வருது அப்படிங்கிறத நீங்கள் எழுதிருங்க. அதுக்கப்புறம் டோட்டல் இன்கம் இருக்கு இல்லையா, அதில் மொத்தமாக உங்களோட அந்த மாதத்துக்கான வருமானம் எவ்வளவு அப்படிங்கிறத டோட்டல் இன்கமில் எழுதிருங்க. இந்த டோட்டல் இன்கம் நீங்கள் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் அந்த இன்கம்லேருந்து பட்ஜெட்டுக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்கிறத பட்ஜெட் அமௌண்ட் ருபீஸ்க்கு பக்கத்தில் எழுதிருங்க. சேவிங்ஸ் அமௌண்ட்டுக்கு சேவிங்ஸ் ருபீஸில் எழுதிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பட்ஜெட்டுக்கு எவ்வளோ எழுதிருக்கீங்களோ அழகாக இதில் பட்ஜெட் பிளான் போட்டு டோட்டல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சேவிங்ஸ்க்கு எவ்வளோ எழுதிருக்கீங்களோ அது இப்போ நீங்கள் 10,000 என்னென்ன போஸ்ட் ஆஃபீஸில் என்ன போட போகிறீங்க, ஃபிக்ஸடுக்கு எவ்வளோ போட போகிறீங்க, ஆர்டிக்கு எவ்வளோ போட போகிறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் எவ்வளோ அமௌண்ட் ஒதுக்க போகிறீங்கிறத இதில் நீங்கள் வரிசையாக எழுதி நீங்கள் டோட்டல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிடும் எவ்வளோ அமௌண்ட் உங்களோட இன்கம், சேவிங்ஸ் என்னென்ன போயிருக்கு, பட்ஜெட் எவ்வளோ போயிருக்குங்கிறது உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் 1ஆம் தேதியிலிருந்து நீங்கள் வரிசையாக என்ன செய்யணும், டேட் போட்டு சீரியல் நம்பர்னால் 1 இன்னும் 1ஆம் தேதி என்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கேன், எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்கள் எழுதிக்கோங்க. இது நான் 3 பக்கம் கொடுத்துருக்கேன். 31 வரைக்கும் நீங்கள் ஒவ்வொரு செலவும் எழுதிடுங்க. நான் இப்போதைக்கு 3 பக்கம் கொடுத்துருக்கேன் ஒவ்வொரு மாதத்துக்கும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைன்னா நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் போடுறப்ப இந்த பேஜை மட்டும் டெய்லி எக்ஸ்பென்சஸ் இதை மட்டும் நீங்கள் ஒரு பேஜோ 2 பேஜோ எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. அடுத்து அந்த மாதத்தோட ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் ஜனவரி 2025. இதில் எப்படின்னா நீங்கள் பட்ஜெட்டில் எழுதின மாதிரியே நம்பர் 1 எக்ஸ்பென்ஸ் கேட்டகரி கிராசரிக்கு எவ்வளோ பட்ஜெட் போட்டிங்க, ஆனால் அந்த மாதம் முடிவில் ஆக்சுவலாக எவ்வளோ இருக்குது அது ஆக்சுவல் அமௌண்ட்டில் எழுதி டிஃப்ரென்ஸ் போட்டுக்கோங்க. பட்ஜெட்டுக்கு நீங்கள் 3500 ஒதுக்குனீங்க, 3000 தான் ஆக்சுவலாக இருக்குன்னா டிஃப்ரென்ஸ் 500. இது ப்ளஸில் வரணும். இல்லை பட்ஜெட் ஒன்று போட்டிருப்பீங்க, எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா மைனஸில் வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு செலவையும் டோட்டல் பண்ணி பட்ஜெட் எவ்வளோ போட்டிங்க, எவ்வளோ ஆக்சுவலாக இருக்குது, எவ்வளோ நீங்கள் பணம் சேமிச்சிருக்கீங்க, இல்லை எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறத இந்த ஃபினான்ஷியல் ஸ்கேனிங்கில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி நான் 12 மாதத்துக்கும் நான் கொடுத்துருக்கேன். இது ஏற்கனவே உள்ள டைரி தான், நான் இயர் மட்டும் மாற்றிருக்கேன். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது, நீட்டாக எல்லாமே இதில் வந்துடுது. இதில் எந்த விதமான உங்களுக்கு ஒரு குழப்பமும் இருக்காது. எவ்வளவு இன்கம் வருது, எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கியிருக்கீங்க, சேவிங்ஸ் எழுதி வச்சுட்டு சேவிங்ஸும் எங்கெங்கே பண்ணியிருக்கீங்கிறத எழுதிடுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நீங்கள் எழுதிருங்க, ஆர்டி போட்டிருக்கேன், இல்லை போஸ்ட் ஆஃபீஸில் பணம் கட்டியிருக்கேன், இல்லை நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போட்டிருக்கேன், இல்லை ஸ்கூல் ஃபீஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி என்னங்கிற டீட்டெயிலை நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா உங்கள் பணம் எங்கே இருக்குது, சேவிங்ஸில் எவ்வளோ இருக்குது, செலவுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வரவு செலவு கணக்கு எழுதும்போது உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸ் ட்ராக் ஆகிட்டே இருக்கும். அடுத்து சேவிங்ஸ் பிளானர் போயிடலாம். முக்கியமான சேவிங்ஸ் பிளானர் இதில் ஃபஸ்ட்டு 10% ஃப்ரம் டோட்டல் இன்கம். இதில் 12 மாதம் கொடுத்துருக்கேன். ஜனவரி மாதம் உங்களோட இன்கம் எழுதுங்க, அதோட 10% சேவிங்ஸ் எடுத்து வச்சு இதை நீங்கள் எழுதிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 15,000 உங்களோட இன்கம்னா அதில் 1500 10% சேவிங். இதில் 1500ன்னு போட்டு இந்த 1500 நீங்கள் ஏதோ ஒரு ஃபிக்ஸட்லையோ இல்லை ஒரு அமௌண்ட்லையோ ஒரு அக்கௌண்ட்லையோ நீங்கள் போட்டு வச்சுருங்க இந்த அமௌண்ட்டை. இது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு மாதத்துக்கும் 10% சேவிங்ஸ் எடுத்து வச்சு இதில் எழுதிடணும். அப்போ நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதை எழுதிட்டிங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். 10% சேவிங்ஸ் கம்பல்சரி எல்லாமே பண்ணுங்கள். அதனால் இது ஒரு சேவிங்ஸ் பிளானர் மாதிரி கொடுத்துருக்கேன் 12 மாதத்துக்கு. அடுத்து
சேவிங்ஸ் ஃப்ரம் மந்த்லி பட்ஜெட். இது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் பட்ஜெட் ஜனவரி மாதம் 15,000 நான் பட்ஜெட் போட்டிருக்கேன். ஆனால் எனக்கு அமௌண்ட்டு வந்து செலவானது 13,000 தான் செலவாயிருக்குன்னா நீங்கள் பட்ஜெட் அமௌண்ட்லேருந்து 2,000 சேவ் பண்ணிருக்கீங்களா, அதை அமௌண்ட் சேவில் எழுதிடுங்க. பட்ஜெட் அமௌண்ட் 15, நான் 2,000 சேவ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி ஒவ்வொரு மாதத்துக்கும் எவ்வளோ பட்ஜெட் போட்டிங்க, அந்த பட்ஜெட் போடுறதுலேருந்து எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு மாதமும் கனெக்ட் பண்ணி எழுதுங்க. அது ஒரு சிறு சேமிப்பு மாதிரி. 100 ரூபா சேவ் பண்ணியிருந்தாலும் 100 ரூபாங்கிறத அமௌண்ட் சேவ்டெலாம் எழுதிடுங்க. இது வந்து ஒரு விதமான சிறு சேமிப்பு. இப்போ நான் சொல்லிடுவேன் இல்லையா, ஃபினான்ஷியல் ஸ்கேனிங் முடிஞ்சு எனக்கு 800 ரூபா சேர்ந்துச்சு அப்படிங்க அந்த மாதிரி. அப்புறம் ₹1 சேவிங்ஸ் சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். மொதல் நாள் ₹1, 2வது நாள் ₹2, அது மாதிரி 365 நாள் ₹365. இது இந்த மாதிரி சேவிங்ஸ் சார்ட் இருக்குது. உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இது மூலமாக உங்களுக்கு ஒரு வருஷத்தில் ₹66,795 சேமிக்கலாம். நீங்கள் இந்த டைரியிலே இருக்கும். நீங்கள் இந்த சேவிங்ஸ் பண்ணுறீங்க ஒரு உண்டியல்னா ஒரு உண்டியல் வச்சுக்கோங்க. இந்த டைரியில் அதை ஷேர் பண்ணிக்கோங்க. எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்கிறத ஷேர் பண்ணி வச்சுருங்க. இந்த சார்ட் ஃபாலோ பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா 50,000 சேலஞ்ச் கொடுத்துருக்கேன். இது நான் லாஸ்ட் இயர் பண்ணேன். இதில் ஏதாவது ஒரு சேலஞ்ச் நீங்கள் பண்ணுங்கள். எல்லாமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட வருமானத்துக்கு தகுந்த மாதிரி எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை பண்ணுங்கள். 50,000 சேலஞ்ச் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 lakh சேலஞ்ச் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாள் அதை நீங்கள் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 1 lakh சேவிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து 2 lakhsக்கு கொடுங்க அப்படின்னீங்க. இந்த 2 lakh ஒன்றுமே இல்லை. இந்த 1 lakhs பேஜே 2 ஷீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் அத்தனை நாளில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த 1 year கரெக்டாக வராது, கொஞ்சம் அதுக்குள்ளே தான் வரும். 365 டேஸ்க்கு போட்டிருக்கேனா அப்படிங்கிறது ஷுவராக தெரியல எனக்கு. பட் கொஞ்சம் அது கம்மியாக தான் வரும். 1 lakh சேவிங்ஸ். அப்புறம் ஸ்மால் சேவிங் பிளானர். இது வந்து இப்போ நான் புதுசாக சேர்த்துருக்கேன் பாருங்கள். பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. ஒவ்வொரு மாதமும் உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கணும். 500, 200, 100 ஏதோ ஒரு அமௌண்ட்டை அதை பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டில் போட்டுருங்க. டெய்லி ₹10 சேவிங்ஸ் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதை வந்து ஜனவரி மாதம் எவ்வளோ ரூபா பண்ணியிருக்கேங்கிறத மொத்தமாக அதில் எழுதிடணும். வீக்லி ₹50 சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ண போகிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ ஒரு மாதத்தில் 4 வாரம்னா இப்போ 200 அந்த 200ங்கிறது இதில் எழுதிடுவேன். ஒரு மாதத்தில் நான் எவ்வளவு சேமிச்சிருக்கேன் இந்த ₹10 சேவிங்ஸில் அதை எழுதணும். ₹50 சேவிங்ஸில் எவ்வளோ சேமிச்சிருக்கேங்கிறத எழுதணும். பே யுவர் செல்ஃப் நான் ₹500 எடுத்து வைக்கிறேன்னா 500 வந்து நான் போடணும். இது வந்து 3 விதமான சிறு சேமிப்பு. நான் இதுதான் பண்ண போகிறேன்னு சொல்லியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து இது ஆல்ரெடி பண்ணுறது காயின் சேவிங்ஸ். ஒரு மாதத்தில் எவ்வளவு காயின் சேவிங்ஸ் பண்ணி நான் பணமாக மாற்றிருக்கேங்கிறத ஜனவரி மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் வரிசையாக போடுங்க. நியூ கரன்சி சேவிங்ஸ். புது ரூபாய் நோட்டுகள் எவ்வளவு சேமிச்சிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் ஜனவரிக்கு எவ்வளோ சேமிச்சிருக்கேங்கிறத எழுதுங்க. ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு கட்டம் கொடுத்துருக்கேன். அது மாதிரி நியூ உண்டியல் மணி சேவிங் சேலஞ்ச். ஒவ்வொரு செலவு பண்ணும்பொழுதும் ஒரு தொகையை சேர்ப்பேன் இல்லையா, அந்த உண்டியலில் ஒரு மாதம் எவ்வளவு சேமிச்சிருக்கேங்கிறத அதை அந்த பாக்ஸில் போட்டுருவேன். இந்த மாதிரி இப்போ 6 சேவிங்ஸ்க்கு நான் இந்த மாதிரி பிளானர் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெனு பிளான். இது வந்து இப்போ நம்ம புதுசாக சேர்த்துருக்கேன். இந்த மெனு பிளான் வீடியோவில் வந்து மெனு பிளான் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா week 1 to 52 வரைக்கும் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன டே, அந்த week 1 எந்த டேயில் ஸ்டார்ட் ஆகுதோ மண்டே டு சண்டே கொடுத்துருக்கீங்க 7 நாள். பிரேக்ஃபாஸ்ட் என்ன, லஞ்ச் என்ன பண்ண போகிறோம், ஸ்நாக்ஸ் என்ன பண்ண போகிறோம், டின்னர் என்ன பண்ண போகிறோங்கிற நீங்கள் சார்ட்டை எழுதி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 52 வீக்ஸ்க்குமே உங்களுக்கு இருக்குது. ஈஸியாக இருக்கும். இதுவுமே நம்ம பட்ஜெட் டைரி பிளானர்லேயே கொடுத்துட்டேன்னா நீங்கள் எல்லாத்தையும் இங்கே பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் வரவு செலவுலே காய்கறி எவ்வளோ வாங்கணும் அப்படிங்கிறத ஒரு பிளானில் இருக்கும். தனித்தனியாக இருந்துச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். இல்லை ஒருவேளை உங்களுக்கு இது தனியாக இருக்கணும்னா இந்த பேஜஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துகிட்டு ஷார்ட் பைண்டிங்கோ இல்லை ஸ்பைரல் பைண்டிங்கோ போட்டு வச்சுக்கலாம். பட்ஜெட் பிளானர் வேணாம் எனக்கு சேவிங்ஸ் பட்ஜெட் பிளானர் தனியாகவும் இது தனியாக வேணும்னா தனித்தனியாக வச்சுக்கலாம். பட் நான் வந்து ஒன்றா தான் வச்சுக்கலான்னு வந்து ஒரு முடிவில் இருக்கேன். ஸோ அது உங்களோட விருப்பம். இது வந்து 52 வீக்ஸ்க்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த 52 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்ஸ்ன்னு கொடுத்து 2025 உங்களுக்கு என்னென்ன கோல்ஸ் இருக்குங்கிறத நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஜஸ்ட் நான் ஒரு 9 கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு கோல் செட் பண்ணணும். அப்போ தான் வந்து சேவ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு ஒரு இன்வால்மெண்ட் வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், பர்சனல் சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கோல்டு, சில்வர், எக்ஸ்ட்ரா இன்கம் வெயிட் அப்படின்னு சும்மா கொடுத்துருக்கேன். ஜனவரி 2025 ஸ்டார்டிங்கில் உங்களோட பர்சனல் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத எழுதிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ₹10,000 இருக்குன்னா டிசம்பர் 2025 நீங்கள் சேர்த்து பர்சனல் சேவிங்ஸ்லாம் சேர்த்து முடிச்சதுக்கப்புறம் ₹10,000 அது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 20,000 ஆயிருக்கா, 18,000 ஆயிருக்காங்கிறத டிசம்பர் 2025 எழுதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் நான் வந்து இந்த வருஷம் ஜனவரியில் நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் டிசம்பர் 2025 நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், உங்களோட எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறத நீங்கள் எழுதணும். இப்போ இடையிலலாம் நீங்கள் பண்ணிவிட்டு
ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எழுதிருங்க, அப்புறம் ஃபினிஷிங் எழுதுங்க. அது மாதிரி தங்கம் எவ்வளோ கிராம் இப்போ இருந்துச்சு, டிசம்பர் 2025 என்கிட்ட எவ்வளோ தங்கம் இருக்குது அப்படிங்கிறத எழுதலாம். எக்ஸ்ட்ரா இன்கம் நான் எவ்வளோ இப்போதைக்கு இருக்குது, அந்த ஒரு வருஷம் முடிவில் நான் எவ்வளோ எக்ஸ்ட்ரா இன்கம் ஏர்ன் பண்ணி சேர்த்துருக்கேங்கிறது. அது மாதிரி ஹெல்த்துக்காக வெயிட்டும் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் வெயிட் எவ்வளோ இருக்குது, நான் வெயிட் கம்மி பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத எழுதிக்கலாம். அப்புறம் இந்த நோட்ஸ்க்கு கொஞ்சம் பக்கம் கொடுத்துருக்கேன், இது வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட பட்ஜெட் டைரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிஎஃப் லிங்க்கு வழக்கம் போல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணால் எனக்கு மெயில் வரும் ஆட்டோமேட்டிக்காக. நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன், உங்கள் மெயிலுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, இடையில ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால தான் இந்த வீடியோ போடவும் டைரி மேக் பண்ணவும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் சாரி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்காக தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் போய் லிங்க்கை கிளிக் பண்ணி இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.